கிராமத்தானே குணமாத்தானே பார்த்திருக்கேன், கோவப்பட்டு பார்த்தது இல்லையே. இன்னைக்கு ஆரம்பிக்குது திருவிழா. வச்ச கிளி ஹாப்பிலி அண்ணி நமக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் இப்ப வாத்திய லவ் பண்றேன்னு அம்மா கிட்ட சொல்லலைன்னா அடுத்து எனக்கு சான்ஸ் கிடைக்காம கூட போயிடும். அண்ணி நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்படியே போனா நான் ஜனனியத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் போல. நாமளே அம்மா நல்ல மூட்ல இருக்கிறாங்களான்னு பார்த்து நான் வாத்திய லவ் பண்றேன், வாத்தியத்தான் கல்யாணம் பண்ணிக்கிற போறேன் அப்படின்ற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். வாத்திய கல்யாணம் பண்ணாதான் நம்முடைய 2 குடும்பமும் ஒன்று சேர முடியும். ஸோ வேற வழியே இல்லை, அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். கிரி, மீனாவும் ரகுவும் பேசிக்கிறத பார்த்தா ரகு ஒரு பொண்ண லவ் பண்ற மாதிரியும் ஜனனிய ரகுக்கு பிடிக்காத மாதிரியும் மீனா ரகு ஆசைப்பட்ட பொண்ணையே அவனுக்கு கட்டி வைக்கிற மாதிரியும் அதுக்காக ரகு உங்க அம்மா கிட்ட போய் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்ற மாதிரியும் எனக்கு தோணுது. ஆமாயா, இப்ப அவன் அம்மா கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லதான் போயிட்டு இருக்கான். என்ன கிரி, அப்படி நின்னா உன் கனவு எப்படி பலிக்கும்? ஜனனி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா தானே நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். கிரி, இப்போ ரகு வேகமா மாடிப்படி ஏறி போறத பார்த்தா நாம கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல ஒண்டி கொடுத்து பண்ண வேண்டியதா இருக்கும் போல இருக்க. அதுக்கு இந்த கல்யாணம் நிக்கணும்ல. அதுக்கு நம்ம ரகுவை தடுத்து நிறுத்தணும்ல. என்ன மீறி அவன் எப்படி அம்மாவை பாக்குறான்னு நானும் பாக்குறேன். வா. ரகு, நில்லுடா. எங்கடா போற? இது என்ன கேள்வி? அம்மா ரூமுக்கு தான். ஏன்? ஏன்னா அம்மாவை பாக்குறதுக்கு. அதான் எதுக்குன்னு கேட்டேன். என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? அம்மாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க, வழி மறைச்சு நின்னு ஏன் எதுக்கு என்னன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. தள்ளு. நில்லு. என்ன விஷயமா பார்க்க போற சொல்லு. அதை ஏன் உன்கிட்ட சொல்லணும்? நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். அம்மாவுக்கு தலைவலின்னு டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப அம்மாவை பார்க்க முடியாது. காலையில நல்லா தானே இருந்தாங்க. இப்போ நல்லாதான் இருக்காங்க, ஆனா தலைவலின்னு தூங்கிட்டு இருக்காங்க. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். அம்மா தூங்குறாங்களா இல்லையான்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீ போ. ஆமா, ஐயோ, நம்ம சொல்ல வந்த விஷயத்தை இப்ப சொன்னா நல்லா இருக்காது. இதுக்குதான் பெரியவங்க பேச்சா கேட்கணும்ன்றது. பயாயோ பயா, ஆளுகளுக்கு மண்டையில மரியாதை பேசுறான். போலாம். கிரி, ரகு மீனா பேச்ச கேப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ என்னடானா உங்க அம்மா கிட்ட வந்து கல்யாணத்தை நிறுத்த சொல்ல வரா. அதான் எனக்கும் குழப்பமாவே இருக்கு. ரகு எப்பவுமே மீனா பேச்சுதான் கேட்பான், ஆனா இப்போ ஏன் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வரான்? அவன் வேற ஏதாவது பிளான் பண்ணிருப்பானோ? இந்த கல்யாணத்தை நிறுத்த மீனா என்ன பிளான் பண்ணிருக்கான்னு தெரியலையே. ஐயோ, மீனா ஏதாவது பிளான் பண்ணா அத அவ செய்யாம விட மாட்டாள. ஏன் பயப்படுற? பின்ன என்ன கிரி, நீ பிளான் பண்ண மாதிரி ஜனனி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா பரவாயில்ல, அவளோடு சேர்ந்து மீனாவை வெளியே துரத்திடலாம். ஆனா மீனா பிளான் பண்ணி நம்மள வெளியே துரத்துற மாதிரி ஏதாவது நடந்துடுச்சுன்னா மனுஷனுக்கு கௌரவத்தை விட கஞ்சுதான் முக்கியம். என்னால வெளியே போய் கஷ்டப்படலாம் முடியாது. யோ, பயந்து சாகாத. நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல அப்படி ஒண்ணும் நடக்காது. அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. ஆனா ரகு அத்தை கிட்ட அவன் லவ் பண்ற விஷயத்த சொல்லிட்டா, அத்தையும் மகனுக்காக கல்யாணத்தை நிறுத்திட்டா, அப்புறம் இந்த குடும்பம் என்ன ஆகுறது? எல்லாரும் நல்லா வாழ்ந்துருவாங்களே. அவன் அம்மாவை பார்க்க கூடாது. அம்மாக்கு லைட்டா தலைவலி இருக்கு, காலையில எழுந்திருப்பாங்கன்னு சொல்லிருக்க. அவனா உன்னை தள்ளி விட்டுட்டு அம்மாவை பாப்பேன்னு சொல்லிருக்கான். காலையில அத்தை தெளிவா இருப்பாங்க.
ரகு சொல்ல வேண்டியதெல்லாம் அத்தை கிட்ட சொல்லிட்டா அவன் ஆசைப்படுற மாதிரி எல்லாமே நடந்துருச்சுன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரையும் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவான். அதுக்கு அவ இந்த கல்யாணத்தை நிறுத்தினா தானே? காலையில அத்தை எழுந்த உடனே பாத்துருவானே. இல்ல, அவன் பார்க்க கூடாது. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் அவன் அம்மா கிட்ட இத பத்தி மூச்சு விடக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் எப்படியாவது அவன் அம்மா கிட்ட பேச விடாம நாம பண்ணணும். அப்படியே பேசினாலும் அம்மா அவன் சொல்றத நம்ப கூடாது. எப்படி? அதுக்குதான் நீ இருக்கியே. நானா? ஆமா. நான் என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நாளைக்கு முழுக்க அவ அம்மா கிட்ட பேசக்கூடாது. அதுக்கு நீ என்ன பண்ணணும்னு? என்ன பண்ணலாம்? விடியற வரைக்கும் தூங்காம நல்லா யோசிச்சு ஒரு ஐடியாவை சொல்லு. நான் காலையில வந்து கேக்குறேன். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. கிரி 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 கிரி. நான் உன் அளவுக்கு கிரிமினல் கிடையாது கிரி. நான் பிளானிங்க சொன்னேன். பிளானிங். நான் ஒரு அப்பாவி. என்னால உன்ன மாதிரி வீட்டை கெடுக்கிறதுக்கு சட்டெல்லாம் யோசிக்க என்னால முடியாது. நீயே சொல்லு. இது வரைக்கும் உருப்படியா ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிருக்கியா? இத பாரு, இந்த கல்யாணம் நடக்கணும். யார் என்ன பிளான் பண்ணாலும் இந்த கல்யாணம் நிக்க கூடாது. அதுக்கு நீ தான் ஐடியா கொடுக்கணும். இங்கே உட்காந்து நல்லா யோசி. கிரி கிரி. யோசியா? படுத்துட்டால. நான் யோசிக்கணுமா? கல்யாணத்தை நடத்தணுமா? ரகு அத்தைய மீட் பண்ண கூடாது. அப்படியே மீட் பண்ணாலும் அவன் சொல்றத அத்தை நம்ப கூடாது. ஒரு கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு இவ ஐடியா கேட்டா நான் சொல்லலாம். இவ என்னடா கல்யாணத்தை நடத்த சொல்றா? என்ன மாதிரி ஒரு கஷ்டம் எந்த புருஷனுக்கும் வரக்கூடாது. சரி, விடிற வரைக்கும் யோசிச்சு பாப்போம். ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு. இப்படி பண்ணா அது சரி வராது. அப்படி பண்ண ஐடியா கிடைச்சாச்சு. வர வர நான் எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் அப்படியே நடக்குது. எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடந்துருமோன்னு பயமா இருக்குது அண்ணி. நான் அந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். நீங்க மெடிசன் ஒண்டி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐயோ, இவர் இன்னும் சாப்பிடலையே. நீங்க மெடிசன் ஒண்டி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னங்க, டைம் ஆச்சு, சாப்பிடுங்க. நீ சாப்பிடு மீனா. நான் சாப்பிட்டேன், நீங்க தான் இன்னும் சாப்பிடல. இல்ல மீனா, ஒரு சின்ன வேலை இருக்கு. முதல்ல இந்த வேலையை நிறுத்துங்க. இதோ முடிச்சிடுறேன். நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. சொல். ஊர்ல இருக்கிற எல்லாரோட ஹெல்த்தையும் நீங்க பாத்துக்கிறீங்க, ஆனா உங்க ஹெல்த்தை பாத்துக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு தான் நீ இருக்கியே. எல்லாரும் என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலியா இருப்பாங்களா? சாருக்கு அப்படி என்ன அதிர்ஷ்டம்? நீ கிடைச்சதுதான் மீனா. ஓ, உன்னை விட இந்த உலகத்துல வேற யார் என்ன நல்லா பார்த்துப்பா? அப்படின்னா நானும் டாக்டர் தானே. சரி, அப்போ டாக்டர் நான் சொல்றேன், நீங்க சாப்பிடணும். கொஞ்சம் முக்கியமான வேலையா இருக்கு மீனா. நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன். சரி. இந்தாங்க. என்ன மீனா அது? என் பேஷண்ட்டுக்கு இட்லி சட்னியை தான் மருந்து மாத்திரையா கொடுக்குறேன். இப்பெல்லாம் புருஷனே பேஷண்ட் ஆக்கிட்டீங்களா? பேசாம சாப்பிடுங்க. இந்தாங்க. என்னங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? நானும் உனக்கு கூட்டி ஒண்ணுமா? கொடு. ஏங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற? இல்ல,
உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்? ஏங்க எதுக்கு இப்ப சிரிச்சிட்டு இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. என்ன உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? வா கம். எங்க அம்மாக்கு அப்புறம் எங்க அம்மா மாதிரியே பாத்துக்கிற நீதான் மீனா எனக்கு எல்லாமே. உன்னை எவ்வளவு பிடிக்கும்னு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இருந்தாலும் அது உன்னை விட கம்மி தான். இந்தாங்க. சரி, நான் இன்னொன்னு கேட்பேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன இல்ல, நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? என்ன மீனா, ஏன் இப்படிலாம் கேட்குற? கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இல்லை மீனா, எனக்கு எங்க அம்மா, என் டாக்டர் வேலை, அதுக்கப்புறம் நீ, நம்ம குடும்பம், இப்போ நம்ம முகில், நீங்க தான் என்னோட லைஃப். சரி, நீங்க லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? கேட்டா பதில் மட்டும் சொல்லுங்க, குறுக்கு குறுக்கு பேசாதீங்க. சரி சரி கேளு. லவ் பண்றவங்க ஒண்ணு சேரலனா எவ்வளவு வலிக்கும்? நான் ஒரு டாக்டர். எனக்கு ஹார்ட் பெயினும் அதில் இருக்க லவ் ஃபீலும் தெரியும். லவ் பண்ணுறவங்க ஒன்று சேரணும், சேரலைன்னா ரொம்ப வலிக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி. கேளு. இல்ல, ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். ஆ, ஒருவேளை நம்ம ரகு யாரையாவது லவ் பண்ணா நீங்க அதை அக்செப்ட் பண்ணுவீங்களா? என்னங்க அமைதி ஆயிட்டீங்க? சொல்லுங்க, ரகு லவ் பண்ணா ஒத்துப்பீங்களா? இல்லை மீனா, நான் லவ்க்கு எதிரி இல்லை. ஆனால் இந்த கல்யாணம் அம்மாவோட ஆசைப்படி நடந்துட்டு இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ரகு அப்படி யாராவது லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா நான் கண்டிப்பா அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஆனா இப்போ இந்த கல்யாணத்தை யார் தடுத்தாலும் நிறுத்த முடியாது. ஹே மீனா, ஏன் டல் ஆயிட்ட? நீ இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தானே கேட்ட. அம்மாவை பத்தி ரகுக்கே நல்லா தெரியும். அவன் நீ நினைக்கிற மாதிரி யாரையும் லவ் எல்லாம் பண்ண மாட்டான். அப்படியே அவன் லவ் பண்ணியிருந்தாலும் எப்பயோ அம்மா கிட்ட வந்து சொல்லியிருப்பான். அம்மாவும் அவன் கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பாங்க. என்ன மன்னிச்சிருங்க, ரகு வாத்தின்னு ஒரு பொண்ணை லவ் பண்றான். அவ வேற யாரும் இல்ல, உங்க தாய் மாமன் பொண்ணுதான். இத அத்தை கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் இந்த விஷயத்த உங்க யார்கிட்டயும் சொல்லாம நாங்க மறைச்சிட்டோம். ஆனா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும். என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, ஒண்ணும் இல்லைங்க. சரி, நீ போய் தூங்கு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க. அவரோட கல்யாணம் முடியாத வரைக்கும் ஸ்கூல் பக்கமே வர மாட்டேன். இன்விடேஷன் கூட வந்து வைக்க மாட்டேன். உனக்கு மெசேஜ் அனுப்புறேன். டேய் முகில், உன் சித்தப்பாவே கூப்பிட சொல்றா. சரி, நீ ஆசைப்படுற இரு, நான் என் சித்தப்பாவே கூப்பிட சொல்றேன். சித்தப்பே, சித்தப்பே. இப்படி தூங்கிட்டு இருக்காரு. உடனே இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சித்தி வீட்டுக்கு அனுப்பணும். சித்தப்பே, 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 சித்தப்பே. ஐயோ அம்மா பேய்! அம்மா! டேய், ஏன்டா இப்படி காது கிட்ட வந்து கத்துற? யாரா? ஜனனியா? சூப்பர் சித்தப்பே. நிச்சயானந்தல இருந்து சித்தி ஞாபகமா இருக்கீங்க. இது உங்க ஹனில, என் ஃப்ரெண்ட் அனில். அவன் ஏன்டா என்ன கூப்பிடுறான்? அனில் உங்களுக்கு கால் பண்ணல, எனக்கு கால்
அப்புறம் ஏன்டா என்னை டிஸ்டர்ப் பண்ற? ஐயோ சித்தப்பே, உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுல, அதனால நீங்க என் ஃப்ரெண்ட இன்வைட் பண்ணுங்க. டேய் மரியாதையா போயிரு. நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். என்னைய கோவப்படுத்தின அவ்வளவுதான், போடா. நம்ம பிரச்சனையா அப்புறம் பேசிக்கலாம். இப்போ அவகிட்ட பேசுங்க. டேய் அவன் என்ன பெரிய வெண்ணையா? நீ இன்வைட் பண்ணலாம் வரமாட்டானா? சித்தப்பே, என் ஃப்ரெண்ட பத்தி இப்படி பேசுனீங்க, எனக்கு செம்ம கோபம் வரும். அவன் லைன்ல இருக்கான், என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. அவனை இன்வைட் பண்ணுங்க. அப்படியா? குடு. ம். இப்ப என்னடா பண்ணுவ? பப்பாளி முக்கா, போடா. பப்பாளி முக்காவா? சித்தப்பே, என்ன நீங்க வேணும்னே வெறுப்பேத்துறீங்க. அப்புறம் என் ரியாக்ஷனை தாங்க மாட்டீங்க. டேய் என்னைய மிரட்டுற வேலையெல்லாம் வேணாம். போ போய் எனக்கு ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி எடுத்துட்டு வா, போ. சித்தப்பே, என்ன பகிச்சுக்காதீங்க. டேய் பகச்சுக்கிட்டா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? உங்களுக்கு ஒழுங்கா கல்யாணம் நடக்கணும்னு ஆசை இல்லையா? நான் நினைச்சேன் இந்த கல்யாணத்துல பாம்பு போட்டுருவேன். டேய் இந்த கல்யாணமே நடக்காதுடா. அப்புறம் என்னடா நீ பாம்பு போடுறது? என்ன சித்தப்பா சொல்றீங்க? கல்யாணம் நடக்காதா? ஆமாண்டா. ஏன் சித்தப்பா நடக்காது? எனக்கு பிடிக்கல. யாரு, ஜனனி சித்தியவா? அவளையும் பிடிக்கல, அவங்க அப்பனையும் பிடிக்கல, அவங்க ஆத்தாளையும் பிடிக்கல. எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலடா. அப்போ நீங்க கல்யாணத்தை நிறுத்திடுவீங்களா? நிறுத்த தான் போறேன். ஐயோ, கல்யாணம் நடக்கலன்னா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவாங்களே. டேய் என்னடா யோசிக்கிற? என்னால எதுவும் முடியாதுன்னா? உங்களால முடியும் சித்தப்பே. ஆ. ஆனா அதுக்கு முன்னாடி என்னாலயும் ஒண்ணு முடியும். என்னடா முடியும்? உங்களை பாட்டி கிட்ட மாட்டி விட முடியும். பாட்டி. டேய் வேணாடா வேணாடா. டேய் சொல்லாதடா வேணாடா. டேய் ஐயோ அம்மா ஐயோ. பாட்டி. பாட்டி. டேய் டேய் வேணாடா டேய். பாட்டி. டேய் டேய் ஓடாத ஓடாத நில்றா. டேய் ஓடாதடா. நில்றா நில்றா நில்றா. ஏய் ஓடாத ஓடாத நில்லு. நில்றா நில்றா நில்லு. ஏன் சித்தப்பா என்ன இப்படி தோத்துறீங்க? நீ ஏன்டா இப்படி ஓடுற? உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னீங்களே, அது பாட்டி கிட்ட சொல்ல வேணாமா? டேய் அத நானே பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கிறேன்டா. நீ எதுவும் சொல்லி என்னை சிக்கல்ல மாட்டி விட்டுறாதடா. என்னால முடியலடா. என்னால முடியாது சித்தப்பே. நீங்க ஜனனி சித்தியாதான் கல்யாணம் பண்ணிக்கணும். பாட்டி நடத்துற கல்யாணம் நிக்க கூடாது. டேய் இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா. புரிய தேவையில்ல. அங்க பாருங்க பாட்டி. பாட்டியா? எங்க எங்கடா? காணுமே. டேய் ச்சே, இந்த அண்டாவா என்ன வச்சுட்டு ஒரு விஷயத்தை ஓபனா சொல்ல முடியலையே. ஏங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வந்து அவனை பிடிக்க வேண்டியதானே? உங்க சித்தப்பன் புள்ள சண்டையில நாங்க உள்ள வந்தா எங்க மண்டை தான் உடையும். நீங்களே பாத்துக்கோங்க. அம்மா அப்பா அம்மா ஐயோ ஏய் என்னடா ஏன் இப்படி ஓடிட்டு இருக்க? என்ன சித்தப்பு துரத்துறாருமா? எதுக்கு? நான் பாட்டி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம்? இல்லைங்கம்மா, ஃபர்ஸ்ட் பாட்டி கிட்ட சொல்லிட்டு வரேன். ஏய் ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட சொல்லு முகில். ஐயா அம்மா, சித்தப்பன் தோத்துறாருமா, நான் போட விடுங்க. முகில் நீ முதல்ல இப்ப என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? கீழே குனிங்க. ம். அது வந்துமா, ஆ. சித்தப்பு இருக்காருல்ல, ஆ. அவருக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா. அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்த போறாராம். உனக்கு யார் சொன்னா இத? சித்தப்பு தாமா. இல்ல அவர் ஏதாவது விளையாட்டுக்கு சொல்லிருப்பாரு. நீ இதெல்லாம் பெருசு பண்ணாத. இல்லம்மா, அவரு உண்மையாதான் சொன்னாரு. ஏய் அவருக்கு ஜனனி சித்தியும் அவங்க அப்பா அம்மாவையோ பிடிக்கலையா. அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்தே தீரவனு ஒத்த கால்ல நிக்கிறாரு. டேய் டேய் ஓடாதடா. அண்ணி அவனை பிடி முகில் நில்லு. எங்க ஓடு? அம்மா நான் பாட்டிக்கிட்ட சொல்லி தீருவேம்மா. ஏய் முகில் வேண்டாம் போகாத. அண்ணி இவனை விட்டுறாதீங்க அண்ணி. சொன்னா கேள்றா வேணாம். ஏய் முடியாது. முகில் நான் பாட்டிக்கிட்ட சொல்லி தீருவேன். முகில் பேசாம இரு. என்ன இருக்கும்?
ஏன் அவசரப்பட்டு இதெல்லாம் இவங்கிட்ட சொன்ன? அண்ணி நான் ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன் அண்ணி. இதவே சாக்கா வச்சுட்டு என்னை மாட்டி விட பாக்குறான். இவன் போய் அத்தை கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? ரகு, இவனை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போ. ஏய் வாடா வாடா வா 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 வந்துரு. அம்மா பாத்து போடா. என்ன கணக்கறா? ரகு, மீனா வந்துட்டேன். நாளைக்கு நீ check மண்டபத்துல பண்ணிடு. வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்ல வச்சிடாத. எல்லாத்தையும் கூட இருந்து பாத்துக்கோ. சரிங்கம்மா. அப்புறம் கல்யாணத்துக்கு பெரிய பெரிய விஐபி எல்லாம் வருவாங்க. அவங்களை எல்லாம் தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அம்மா நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாம கூலா இருங்க. ஆ. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். அப்புறம் சிவா, ரகு கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும். எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அம்மா ஏற்கனவே இந்த வீட்ல என் கல்யாணமும் கிரிஜா கல்யாணமும் நடந்திருக்கு. இப்போ ரகுக்கும் பண்ண போறோம். அப்புறம் என்னம்மா, தைரியமா இருங்க. இந்த கல்யாணம் சூப்பரா நடக்கும். படி படி படி. என்ன பேராண்டி, என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர?